ஆமா, விவாகரத்து வந்து சட்டப்படி கோர்ட் முகாந்தரமா வாங்கினாதான் செல்லுமா. சரவணன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. விஜய், இப்போ நீங்க சொல்றது உங்க பக்கத்து நியாயம் சொல்றீங்க. அவங்க தெரிஞ்சுதானே கொடுத்தாங்க, விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க. நீங்க சொல்றது நியாயமான விஷயம். ஆனா சட்டப்படி செல்லாது. இது ரெண்டு விதமா பார்க்கணும்பா. நீங்க சொல்றது அவங்க அம்மா மாமா எல்லாரும் தெரிஞ்சு ஊர்ல இருக்கிறது பெரியவங்களா சேர்ந்து அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நான் கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணல சொல்றீங்க. நீ உங்க பக்கத்துல இருந்து இது கரெக்டான விஷயம். ஆனா அவங்களும் அது வந்து விருப்பப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க உங்களை ஏமாத்தல. நீங்களும் அவங்க எல்லாம் ஏமாத்தல சொல்றீங்க. ஆனா சட்டப்படி உங்க திருமணம் செல்லாது. ஏன்னா நீங்களும் விவாகரத்து வாங்கல, இந்த பொண்ணும் விவாகரத்து வாங்கல. ஏப்பா பிச்சை, உன்னை விட கஷ்டப்பட்டது நானு, சரியா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, யாருமே கிடையாது, அக்கா தங்கச்சி எல்லாமே கிடையாது. பொண்டாட்டின்னு ஒரு பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணி ஓந்த புரியிட்டா. என் பொண்டாட்டியை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன். அவள் என் கூட வரா. நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. அவரே ஏமாந்து போயிருக்காரு. இல்லை சார், ஏமாந்து நிலைமை யோசிச்சு பாருங்க. ஓகே, சாரி மேடம். அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? நீங்க உங்க பாட்டுல 5 வருஷம் விட்டுட்டு போயிட்டீங்க. 5 வருஷம் விட்டுட்டு போயிட்டீங்க. திரும்பி கூட பார்க்கல. இடையில 4 பேர் கேட்டிருக்கேன் மேடம். ஒரு 2 மாசம் கூட சொல்றாரு. ஒரு வருஷமா அந்த பொண்ணு போனான்றது மாசம் 4 5 நாள் பொண்ணு பாப்போம் பேசுறேன். டெய்லி போன ஒரு நாளைக்கு 50 100 வரைக்கும் கூட அந்த பொண்ணு நான் போன் எடுத்துருக்கேன். எப்படி மேடம் பேசணும்? ஃபோன் பண்ணா எப்படி மேடம் பேசணும்? என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லபடியா பேசினா பேசுறாங்க மேடம். தண்ணி குடிச்சிட்டு இருக்குமா சொல்லுங்க. ஒண்ணு, அவர் கொடுமைப்படுத்துறாருன்னு அவரோட வாழ பிடிக்கல சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, மாமா திரும்பி வந்துட்டாரு அவரோட போறேன்னு சொல்றது ஒண்ணு. இது எந்த முடிவு நீ எடுக்கிறேன்னு கரெக்டா சொல்லு. இவங்க வந்தாலும் அவங்க கூட போற மாதிரி இல்லைங்க மேடம். அவங்க வந்து என்னை பேசின டார்ச்சல் அது மாதிரி பேசிட்டாங்க மேடம்.